வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெங்கேஷ் சேனலோட நாங்க வெங்கேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்ஷன் ப்ரோ அப்படின்னு சொல்ற ஒரு மவுண்ட், ஹெல்மெட் மவுண்டோடைய அன்பாக்சிங் பிளஸ் இது வந்து எப்படி செட்டப் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை வந்து வெளியே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன் எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கறதுக்காக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அண்ட் இதை வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் மோட்டோ விளாகிங் பண்ணுங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய ஆசையா வந்து இப்போ ரீசெண்டா வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து எடுத்தோடனே வந்து ஒரு கோப்ரோவோ இல்லாட்டி ஒரு அந்த ஆக்ஷன் கேமராவோ வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் அவ்வளோ அமௌண்ட் அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஃபிக்ஸ் பார்க்கு எஸ்ஜே கேம் இதெல்லாம் வந்து சில கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஒரு 10,000 to 15,000 ரேட்லேயே ஒரு 4K 60 FPS அது மாதிரி கொஞ்சம் கிளாரிட்டியோட இருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல கிளாரிட்டி, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு பெட்டரான பேட்டரி, அதுக்கப்புறம் ஒரு செம்ம சென்சாரோட வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே கோப்ரோ இல்லாட்டி வந்து டிஜே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண பார்ப்பீங்க. ஸோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 35,000 அதுக்கு மேலே தான் வந்து நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஸோ எடுத்தோடனே அவ்வளோ பெரிய அமௌண்ட் ஒரு பட்டிங் யூடியூபராக சொல்கிறேன் ரொம்பவே அஃபோர்ட் பண்ண ட்ரை பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து யாராவது ஒரு ஐஃபோனோ இல்லை ஒரு நல்ல கேமராவில் ஒரு ஃபோன் மட்டும் வச்சிருக்கீங்க. ஸோ அதை வச்சு வ்ளாக் பண்ணணும்ல, ஸோ அதை வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதோட வெளியே தான் இது. ஸோ இதை எப்படி செட்டப் பண்ணலாம், இது வந்து நல்லா இருக்கா இல்லையா, எதுவும் ஷேக் இருக்கா, ப்ளஸ் இது வந்து ஏதாவது இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது நடக்குமா, ஸ்பீடில் ஹை ஸ்பீடில் போகும்போது ஏதாவது ஆகுதா, இல்லாட்டி இந்த குண்டும் குழியுமா போகிறப்போ ஏதாவது கல் விழுந்துருமா, இந்த மாதிரி ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பேசி தீர்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் தயவுசெய்து பண்ணி வைங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி சொல்றது, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது இப்போ உங்களுக்கு அதுலேருந்து எந்த ஒரு பெரிய அமௌண்ட்டும் போகிறது. பட் ஆனால் அதனால எங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட்னால உங்களுக்கு தான் கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் தரப்போம். இது ஒரு கமாடிட்டி டு கமாடிட்டி மாதிரி தான். உங்களுக்கு லாபமும் நஷ்டமும் கிடையாது, ஆனால் எங்களுக்கு லாபம், ஆனால் உங்களுக்கு லாபம் வரும். கொஞ்சம் வளருங்க. சரி, எதுக்கு வேண்டாம் விடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க இஷ்டம். ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஸோ கைஸ், இதுதான் வந்து என்னுடைய ஹெல்மெட். ஆக்சர். ஐயோ, என் வண்டி பேரை சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஆக்சர். இந்த ஹெல்மெட் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக வந்து ரெட் கலர் ஹெல்மெட்டு. நான் தான் வந்து பச்சை கலர் எப்படி மாற்றி வச்சிருக்கேன். அண்ட் நான் சொன்ன அந்த ப்ராடக்ட் இதுதான். இருங்க ஒரு நிமிஷம், இது இங்கே வந்து கலர் இருந்துச்சு. ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட்டு. இங்கே தான் வந்து உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஆக்சருக்கு வந்து ஒரு மாதிரி நோஸ் கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அந்த நோஸ் கார்டை வந்து அப்படியே வந்து எடுத்துட்டு அங்கே வந்து ஒரு இந்த கிளிப்பான் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளிப்பானை உள்வழியாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு குஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஜா குஷன். ஸோ இந்த குஷனையும் இது பண்ணிட்டு இந்த குஷனை நான் என்ன பண்ணியிருப்பேன்னா கட் பண்ணியிருப்பேன். ஸோ கட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து அந்த இந்த ஸ்டாப் வந்து கீழே வழியா அதுக்குள்ள போகணும்னு சொல்றதுக்காக அப்படி பண்ணியிருப்பேன். அண்ட் அதை போனதுக்கப்புறம் அது வந்து ஒரு பக்கிள் மாடல் மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த பக்கிளில் வச்சுக்கிட்டு நல்லா டைட்டாக வச்சு பக்கிள் போட்டுட்டீங்க அப்படின்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே அந்த ஒரு கிளிப்பு டைப்பில் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கழட்டிக்கலாம். அண்ட் அதை எப்படி சொல்றது, இந்த பழைய பேக்லலாம் ஒரு மாதிரி பக்கிள் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து இப்படி எடுத்து அப்படியே உள்ள திணிச்சு வச்சுன்னா அப்படியே லாக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த மவுண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மவுண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அசைவும் இருக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு மெயின் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு ஐஃபோன் 11, 12 இல்லாட்டி விவோ V23 அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்மி வெயிட் உள்ள ஃபோன்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் பேர்டன் இருக்காது, as well as இதுக்கும் பேர்டன் இருக்காது, உங்களுக்கு அந்த வீடியோவோட கிளாரிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா இப்போ சொல்றேன் பாருங்க. ஆனால் இல்லை இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இங்க வந்து என்னன்னா
ஒரு ஸ்க்ரூ டைப்ல கொடுத்துருக்காங்க. இந்த மவுண்ட்டை வந்து ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்க்ரூ டைப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட். இன்னும் ஒரு 2 மாடல்ஸும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு குழியிலையோ எங்கேயோ போறப்போ திடீர்னு ஓவர் ஃபோர்ஸ்ல இருக்கு பண்றப்போ வெளியே பறந்துருச்சுன்னா பிரச்சனை தானே. அதனால தான் வந்து ஸ்க்ரூ டைப்லாம் நம்ம நல்லா இறுக்கி டைப் பண்ணி வச்சுக்கோன்னா கரெக்டாக சேஃபாக லாக்காக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் விவோ V23 வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து வெயிட்லெஸ்ஸான ஃபோனு, கேமராக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அது எங்கள் அக்கா வந்து சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக அதை போட்டு பார்த்துருந்தேன். ஸோ அதை போட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ஹெல்மெட் வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் ஹெல்மெட் வெயிட் அதிகமாக இருக்கும். ஆக்சர் பொறுத்த வரைக்கும் பின்னாடி கொஞ்சம் அதோடைய பேக் ஹெட் வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னாடி வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அண்ட் ஃப்ரண்ட்ல நார்மலாக இருக்கும். ஸோ இதை வைக்கிறப்போ 2 பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து நல்லா இருந்துச்சு விவோ V23 வைக்கிறப்போ. ஸோ எனக்கு வந்து அந்த ஹெல்மெட் கரெக்டாக ஃப்ரண்ட் இப்படி ஒரு பேலன்ஸ்டாக இருந்துச்சு தலைக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ASUS ROG 5 வச்சு யூஸ் பண்ணுறப்போ செத்துட்டேன் கைஸ். ஏன்னா வெயிட் அதிகம் ASUS ROG 5. ஸோ ஃப்ரண்ட்ல என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு அப்படியே வந்து ஃப்ரண்ட்ல அது அப்படியே இழுக்குது என்ன. ஸோ கீழே அப்படியே இழுக்குது. அண்ட் வந்து மோர் ஓவர் அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு, அதாவது வேகமாக நான் இப்போ வண்டி எடுத்து நான் ஓட்டுறேன் அப்படின்னா எனக்கு அந்த வேகமாக ஓட்டுறப்பவே எனக்கு ஒரு மாதிரி காற்றுல அப்படியே ஹெல்மெட்லாம் அப்படியே அசையுது. ஏன்னா அந்த ஃபோன் வந்து வெயிட் அதிகம். ஸோ ஃபோன் வெயிட்னால தான் இந்த பிரச்சனை. ஃபோன் வெயிட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா செமையாக இருக்கும், உங்களுக்கு பெருசாக வித்தியாசமே தெரியாது. அண்ட் வந்து உங்களுக்கு அந்த டெஸ்டிங்கில் நான் காட்டுறேன். அது ASUS ROG 5 தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கிளாரிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு. அந்த எவ்வளோ அதிர்வுனாலும் நல்லா தான் மேனேஜ் பண்ணுச்சு. ஆனால் அந்த வெயிட்டுக்கு உங்களுடைய ஹெட்டு தாங்குமான்னு தான் பார்த்துக்கணும். ஏன்னா ஹெல்மெட்டே இப்போ ஆக்சலு எம்டி இதெல்லாமே வந்து நல்ல வெயிட்டாக இருக்கும் ஹெல்மெட்ஸே. ஸோ அது கூட இதுவும் போடும்போது இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ வெயிட்லெஸ்ஸான ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா வேற லெவலில் பண்ணலாம், செமையாக இருக்கும். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்க, ஒரு 15,000 ஃபோனே வெயிட் கம்மியாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அதுலேயே இப்போ வந்து 3 கேமராவும் 4 கேமராலாம் கொடுத்துட்றாங்க. ஒரு வைட் ஆங்கிள், அல்ட்ரா வைட் ஆங்கிள் இது எல்லாமே கொடுத்துறாங்க. ஸோ அதை வச்சு வீடியோலாம் செமையாக எடுத்துடலாம் நீங்கள், அதனால பிரச்சனை இல்லை. நான் ASUS ROG 5 யூஸ் பண்ணுறப்போ மட்டும் இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன். யாராவது ASUS ROG 5 வச்சு இதெல்லாம் வ்ளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து பண்ணிடாதீங்க. எல்லாருக்கும் தெரியும் இது வந்து கேமிங் ஃபோன் தான். பட் ஆனால் மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணுறவங்க சில பேர் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் சொல்கிறேன். மற்றபடி வெயிட்லெஸ்ஸான ஃபோனாக இருந்துச்சுன்னா தாறுமாறாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு GoProக்கெலாம் போகணுன்னு அவசியமே இல்லை. இதுலேயே நீங்கள் வந்து ஒரு நல்ல நல்ல வீடியோஸ், நல்ல நல்ல ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால வந்து இப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக வந்து விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அவங்க வந்து ஒரு ரப்பர்ல வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ரப்பர் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக வச்சு. அதனால அந்த இதை வந்து நான் தூக்கி போட்டுட்டேன். அது இல்லாமலே இது நல்லா தான் இருக்கு. ஒரு ஸ்க்ரூ டைப்ல நீங்க மவுண்ட் பண்ணி வச்சாலே போதும். ஏன்னா நீங்க அதை இழுத்து எப்படி போடும்போதும் அது ஒரு வருஷம் கிழிஞ்சு போயிடும். ஸோ ரப்பர் தானே, அதனால வந்து அதை நான் தூக்கி போட்டுட்டேன். ஸோ இப்போ நார்மலாகவே யூஸ் பண்றப்ப நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த செட்டப் அப்படியே பார்த்துருப்பீங்க எப்படி எப்படிலாம் பண்றதுன்னு. ஸோ இப்போ அப்படியே அந்த டெஸ்டிங் இது வந்து நான் ஓட்டுறப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் அப்படியே பார்த்துருங்க.